பாமக தலைவர் அன்புமணி தரப்பு நடத்தக்கூடிய பொதுக்குழுவுக்கு அனுமதி கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பாமக தலைவர் அன்புமணி நாளை தினம் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய நிலையில அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்பு இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்த போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தனித்தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் அன்புமணி நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி அறையில ஆனந்த் வெங்கடேசன் ஏறக்குறைய ஒரு 15 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். அதே போல பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் காணொலி வாயிலாக செல்போன்ல நீதிபதியோடு பேசினார். இந்த நிலையில தற்பொழுது இந்த வழக்குடைய விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இருதரப்பு வழக்கறிஞர்களும் இந்த விசாரணையில் ஆஜராயிருக்கிறார்கள். அதே போல அரசு தரப்பு வழக்கறிஞரும் இந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த பொதுக்குழு சட்ட ரீதியாக செல்லாது என்ற அடிப்படையில முரளி சங்கர், அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸால் பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்ட முரளி சங்கர் தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். நாளை தினம் கூட்டப்பட்டிருக்க பொதுக்குழு திடீரென ஒரு வார காலத்திற்குள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டு செயல் தலைவராக அவர் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் நீதிபதி மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸை தனித்தனியாக அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இருதரப்பு வழக்கறிஞருடைய வாதத்துக்கு பின்னரும் அரசு தரப்பு வழக்கறிஞருடைய வாதமும் அவருடைய தகவலின் அடிப்படையிலும் நீதிபதி இந்த ஒரு உத்தரவை பிறப்பிப்பார் என்றும், நாளை இந்த உத்தரவுக்கு பின்னர் தான் அன்புமணி நடத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா என்பது தெரிய வரும். கண்டிப்பா கோகுல், இரு தரப்பை சேர்ந்தவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது என்னவா இருக்கு? குறிப்பா அன்புமணியோட தரப்பை சேர்ந்தவங்க கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற விதத்துல பேசக்கூடியதெல்லாம் பார்க்க முடியுது. என்ன கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க? குறிப்பா இந்த உத்தரவு எப்பொழுது பிறப்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக, அதாவது அன்புமணி தரப்பு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, பாமக தலைவராக தான் தொடருவதாகவும் ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தொடர்ந்து தான் தலைவராக தொடர்ந்து வருவதாகவும், அதே போல பொதுச் செயலாளர் வடிவேல் ராவனுடைய ஒரு கூட்டறிக்கையாக தான் இந்த பொதுக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவருடைய வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்துல முரளி சங்கர் தரப்புல பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பொதுக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்தான் தற்போது தலைவராகவும் செயல்படுகிறார், அதே போல நிறுவனரால் பொதுச் செயலராக தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அடிப்படையிலும் இந்த பொதுக்குழுவை அன்புமணி கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். அவசர காலத்துல ஏறக்குறைய ஒரு வார காலத்தில் இந்த பொதுக்குழு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முறையாக 15 நாட்களுக்கு முன்னர் பொதுக்குழு அறிவிப்பு வெளியிட வேண்டும். ஆனால் அது போன்ற அறிவிப்பு விதிகளை பின்பற்றவில்லை. சட்ட விதிகளுக்கு புறம்பாக பொதுக்குழு கூட்டப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்கிறார்கள். இருதரப்பு வாதங்களும் இப்பொழுது நீதிபதி முன்பு வைக்கப்படக்கூடிய நிலையில தொடர்ந்து அன்புமணி மற்றும் மருத்துவர் ராமதாஸுடைய கருத்துக்கள் ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் கேட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் இன்னும் சற்று நேரத்துல இந்த வழக்கு தொடர்பான ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக கோகுல், அன்புமணியின் பொதுக்குழுவுக்கு கிடைக்குமா அனுமதி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மீண்டும் விசாரணையை நீதிபதி தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய அறையில் நேரடியாக அன்புமணியுடனும் காணொலி காட்சி வாயிலாக ராமதாசுடனும் நீதிபதி பேசியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இருதரப்பை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை இந்த கூட்டத்தை கூட்ட இருப்பதாக அன்புமணி தரப்பு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தந்தை மற்றும் மகனிடையே மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அன்புமணி ராமதாஸ் கூட்டியிருக்கக்கூடிய பொதுக்குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் தரப்பில் தொடரப்பட்டிருந்த வழக்கினுடைய விசாரணையில் தற்பொழுது தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.